இன்றைக்கத்த வீடியோவிலிங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு காம்பவுண்டு கேட்டுக்கு பதிலாக ஸ்லைடிங் டோர் நிறையா நண்பர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களுங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காம்பவுண்ட் வால் என்ன ஹைட்டுக்கு போட்டிருக்கீங்களோ அதே ஹைட்டுக்கு நம்ம ஸ்லைடிங் டோர் போட்டுக்கலாங்க. இதை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. 4க்கு 2 பைப்பில் ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இடையில 1.5 பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேற்பகுதியில் ஆர்வி லேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேமுக்கு கீழே 2 வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தரையில் பா சேனல் போட்டுங்க. அந்த பா சேனலுக்கு மேலே 16 mm ரவுண்டு பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிழக்க பார்த்த ஸ்லைடிங் டோருங்க. அடுத்ததாக காம்பவுண்டோட தெம்பரமும் வடவரமும் பா சேனலுக்குள்ளே ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் காற்று எவ்வளோ அடிச்சதுனாலும் மேவரும் கலவரும் சாயாமல் இருக்கிறதுக்காகங்க. இதில் ரொம்பவும் முக்கியமான விஷயம், ஸ்லைடிங் டோரை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இடத்தையும் பெருசாக அடைச்சிக்காதுங்க. பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும். இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.